ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு, இன்னைக்கு உங்கள் மேலே இருக்கிற அழைப்பும் அதிகாரமும் என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புத்தகம் 1 அதிகாரம் 6 வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இப்போ இந்த வசனத்தில் வாசித்தோம், இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாருமே ராஜாவா மாறிட முடியுமானா மாற முடியாது. எல்லாருமே ஆசாரியர்களாக மாறிட முடியுமானா மாறிட முடியாது. அந்த 12 கோத்திரங்களில் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் தேவன் யாரை முன் குறிக்கிறாரோ அவங்க தான் ராஜாவாக வரணும். அதே போல் தேவன் யாரை முன் குறிக்கிறாரோ அவங்க தான் ஆசாரியராக வரணும். அந்த அழைப்பு அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்குமே கிடைச்சிடாது. அப்படியே ஒருவேளை கிடைச்சாலும் அவங்க ஒருவேளை தவறுகிற பட்சத்தில் பாவம் செய்யும் பொழுது தேவன் அந்த இடத்திலிருந்து அவர்களை தள்ளிவிடுவார். சவுலை போல, ஏலி ஆசாரியனுடைய பிள்ளைகளை போல தவறு செய்யும் பொழுது உடனே அவங்க மேல நியாய தீர்ப்பு வந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் மிருகங்களுடைய ரத்தத்தினால அவங்க கழுவப்பட்டாங்க. ஆடுகள், இளங்காளைகள், வெள்ளாடுகள், புறாக்கள், காட்டுக்குருவிகள், இதோடைய ரத்தத்தினால அவங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டுச்சு. ஆனா அவர்களை விட நாம மேலானவர்கள். தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் கெட்டழிந்து போகாதபடிக்கு யோவானின் புத்தகம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவஜனமே, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால நம்ம விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம மேல வந்த அழைப்பு ராஜாக்களாக ராஜரீக அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆசாரிய அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த 3 அபிஷேகம் இருந்துச்சு. ராஜரீக அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம், 3வதா தீர்க்க தரிசன அபிஷேகம். இந்த 3 அபிஷேகம் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நம்மளை ராஜரீக அபிஷேகத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட அதிலிருந்து 50வது நாள் பெந்தகோஸ்தே நாள். அந்த பெந்தகோஸ்தே நாளில் 120 சீசர்கள் மேல் வீட்டறையில் காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒருமனப்பட்டு பரிசுத்தாவிக்காக ஜெபிக்கிறாங்க. தேவன் அவர்கள் மேலே எல்லார் மேலேயும் அபிஷேகத்தையும் வரங்களையும் தேவன் பொழிந்தருளுகிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சீசர்கள் வெளியில் புறப்பட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அபிஷேகத்தை பெறுகிற வரைக்கும் அவங்களுக்குள்ள விசுவாசம் குறைவாக தான் இருந்துச்சு. பயம் இருந்துச்சு, கவலை இருந்துச்சு. எங்கள் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடித்தவங்க நம்மளையும் சிலுவையில் அடிச்சிருவாங்களோ, நம்மளையும் கொலை செஞ்சிருவாங்களோ. ரோமருடைய ஆட்சி காலத்தில் தண்டனைகள் பயங்கர கடுமையாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட மரண தண்டனைகள் நமக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி பயந்து இயேசு கிறிஸ்துவ அறிக்கை செய்யலை, ஊழியம் செய்யலை, எல்லாரும் ஊழியத்தை விட்டு பின்வாங்கியிருந்தாங்க. இப்போ இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட உடனே தேவன் அவர்களுக்குள்ள அபரிவிதமான விசுவாசத்தை வைக்கிறார். அவர்கள் தேசத்தை ஆளும்படி புறப்பட்டார்கள். அவர்கள் பேசுகிற ஞானத்தை கேட்டு வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் ஆச்சரியப்படுறாங்க. தேவஜனமே, அவர்கள் வேற்று மனிதர்களா, பூமிக்குரிய மனிதர்களா அல்ல, ஒரு தேவதூதர்களை போல அவங்க மாறுறாங்க. அசத்தியமான காரியங்களை அவங்க செய்கிறாங்க. சரி, இந்த ராஜரீக அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் பொழுது இதோடைய முதலாவது அழைப்பு என்னன்னு சொன்னால் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ராஜான்னு சொன்னாலே தன்னுடைய ஜனங்களை சமாதானத்தோட கூட ஆளுகை செய்யணும். இந்த ராஜரீக அபிஷேகத்தை தேவன் ஏன் நமக்கு கொடுக்கிறார்னு சொன்னால் ஆளுகையும் அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, யார் மேலே ஆளுகை செய்யணும், எதன் மேலே நமக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னால், முதல்ல நமக்கு மேலே நமக்கு அதிகாரம் இருக்குது. நம்மளை முதல்ல ஆளுகை செய்யணும். நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய ஆத்மா, நம்ம சரீரத்தை கிறிஸ்துவுக்குள்ள ஆளுகை செய்ய தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 9 அதிகாரம் 27வது வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இதே நீதிமொழிகள் 25-28 வாசிங்கன்னா, தன் ஆவியை அடக்காதவன் மதிலிடிந்த பட்டணம் போல இருக்கிறான். இப்போ நம்ம கொரிந்தியர் புஸ்தகத்தை வாசிச்சோம். பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய ஆவியை அடக்கி அமர்த்துகிறேன். தேவஜனமே,
இன்னைக்கு அநேகர் போஜன இச்சை, அநேகர் சுயம், பாவம். ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. நமக்குள்ள இச்சை அடக்கம் தேவை. மாம்சத்துடைய கிரியைகள் 17 காரியங்கள், அந்த காரியங்கள் நமக்குள்ள மேற்கொள்ளாதபடி நம்மளை நாமளே ஆளுகை செய்ய தெரிந்தவர்களாக இருக்கணும். படைத்தலைவன் ஒரு படையவே அடக்கிடலாம். தன்னுடைய குதிரைப்படையோ யானைப்படையோ ஒரு பெரிய சேனையை அடக்கிடலாம். ஆனால் அந்த மனுஷன் தன் மனதை அடக்கணும். தன் மனதை அடக்குகிறவன் தான் உத்தமன். அப்படி ஒரு மனுஷன் மனசவே அடக்கலைன்னா அவனுடைய வாழ்க்கையில் மதிலிடிந்த பட்டணம் போல் அவன் மாறிடுவான். உங்களை நீங்கள் அடக்கி ஆள முடியணும். அநேகர் சொல்லுவாங்க, நான் ஜெபிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஜெபிக்க முடியலை. ஆலயத்துக்கு போகணும்னு தான் நினைக்கிறேன், முடியல. உபவாசம் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியல. இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், முடியல. தேவஜனமே, உங்கள் மேலே உங்களுக்கு ஆளுகை உண்டு, அதிகாரம் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் எல்லாமாகும்னு சொன்னீரேப்பா. உங்கள் ஆவியினால் இந்த பாவத்திலிருந்து மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்தை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிங்க. இன்றைக்கி அநேகர் தூக்கத்தவே மேற்கொண்டு ஜெபிக்க முடியல. இந்த கணநித்தரை அப்படிங்கிறது ஒரு ஆவிதான். இந்த கணநித்தரையை மேற்கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் போது தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ரெண்டாவது, உங்கள் குடும்பத்துக்கு மேலே உங்களுக்கு ஆளுகை உண்டு. குடும்பத்துக்கு மேலே எப்படி ஆளுகை செய்கிறதுன்னு சொன்னால், பாவம் அந்த குடும்பத்தில் வராதபடி நீங்கள் ஜெபிக்கணும். நீ விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த தேவ செய்தியை கேட்குற நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் மற்றவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அல்லது ஏதோ ஒரு பாவத்தில் அவங்க இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம். யாராவது ஒரு நபர் அவர்களும் பாவம் செய்து உங்களையும் இடர்களுக்கு ஏதுவாக நடத்துகிறவங்களா இருக்கலாம். நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அந்த கிரியைகளை கட்டி ஜெபம் பண்ண முடியும். பூமியில் நீ எவைகளை கட்டுகிறாயோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில் அந்த ஆவியை கட்டும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் அந்த ஆவிகளை கட்டும்படியான தீர்ப்பு எழுதப்படும். இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்துக்கு மேலே ஆளுகை செய்ய முடியும். உங்கள் தெருக்கள் மேலே, உங்கள் கிராமத்துக்கு மேலே, உங்கள் பட்டணங்கள் மேலே கூட ஜெபம் பண்ணி ஆளுகை செய்ய முடியும். ஆண்டவரே, மதுபான கடைகள் இந்த தெருவில் இருக்கக்கூடாது, இந்த தெருவில் இந்த பாவங்கள் நடக்கக்கூடாது, இந்த கிராமங்களில் ரட்சிக்கப்படணும், இந்த பட்டணம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு மேலே, உங்கள் தெரு மேலே, உங்கள் கிராமத்துக்கு மேலே அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி அந்த கிரியைகளை கட்டி உங்களால் ஜெபிக்க முடியும். அந்த ஆளுகையுடைய அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். மூன்றாவது காரியம், அசுத்த ஆவிகள் மேலே உங்களுக்கு அதிகாரம் உண்டு. மார்க் புஸ்தகம் 16வது அதிகாரம் 17லேருந்து வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வலு சர்ப்பத்தையும் தேள்களையும் நீ மிதிப்பாய், அவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சரி, இன்னைக்கு அநேகர் அசுத்த ஆவின்னு சொன்னாலே பயப்படுகிற தேவ பிள்ளைகள் உண்டு. அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் விழுந்து போன தூதர்கள், விழுந்து போன ஆவிகள். இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில் ரத்தத்தை சிந்தினாரோ அப்போவே பிசாசுடைய கிரியைகளை தேவன் அழிக்கும்படிக்கு அதிகாரம் நமக்கு வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே அதிகாரத்தை தேவன் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். நீங்கள் முதல்ல அசுத்தாவிகளை துரத்தணும்னு சொன்னால் முதல்ல பயப்படக்கூடாது. அடுத்தது விசுவாசிக்கணும். அடுத்தது வசனத்தின்படி நடக்கணும். பரிசுத்தாவியோடைய அபிஷேகத்தோட ஜெபம் பண்ணணும். அப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஆவியோ அல்லது வேலைகளில் இருக்கிற ஆவியோ அல்லது வியாதிகளுக்கு மேலே கிரியை செய்கிற ஆவியோ உங்களால் துரத்த முடியும். ஒரு பாவத்துக்கு பின்னாடி பிசாசு இருக்கும். யாராவது ஒரு மனிதர்கள் உங்கள் வீட்டில் பாவம் செய்து கொண்டு இருக்கலாம். அந்த பாவத்தை தூண்டுகிற ஆவிகள், பொதுவாக உங்கள் வீட்டில் யாராவது மதுபானம் குடிக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அல்லது யாராவது மதுபானம் என்னுடைய கணவர் குடிக்கிறாரு அவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால், அந்த குடியின் ஆவியை நீங்கள் கட்டி ஜெபிக்கலாம். இப்போ பொதுவாக ஒரு வியாதின்னு சொன்னால் மருந்து கொடுத்தா அந்த வியாதி குணமாகணும். அப்படி குணமாகலைன்னு சொன்னால் பரிசுத்தாவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும்பொழுது தேவன் அது ஏன் அந்த வியாதி வந்துச்சுங்கிறத வெளிப்படுத்துவார். ஒருவேளை சில அசுத்தாவிகள் அந்த வியாதிகளை கொண்டு வந்திருக்கலாம். அப்போ அதை கடிந்து அப்புறப்படுத்தும் பொழுது அந்த வியாதியிலிருந்து அவங்க குணமாவாங்க. அநேகருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது சில வலு சர்ப்பத்தின் ஆவிகள் அந்த கர்ப்ப தடையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பரிசுத்தாவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த அசுத்தாவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துரத்த முடியும். அசுத்த ஆவிகள் மேலே உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அடுத்த காரியம், வியாதிகளுக்கு மேலே அதிகாரம் உண்டு. 1 பேதுருவின் புஸ்தகம் 2:24 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்.
தேவஜனமே, வியாதியா சரியான ஆகாரம் எடுங்க, மருந்துகள் எடுங்க. அதற்காக மருந்துகள் மாத்திரமே சுகத்தை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆசா அப்படிங்கிற ஒரு ராஜா வியாதிப்படும் பொழுது மருத்துவர்களவே அவன் தேடினதுனால தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய சுகம் அவனுக்கு கிடைக்கல. தேவஜனமே, மருந்து எடுக்கலாம், அதற்கு மேலே அது குணமாகும்படி தேவனுடைய கிருபை தேவை. வியாதிக்கு மேலே உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அடுத்ததா இயற்கைக்கு மேலே அதிகாரம் உண்டு. எலியா நம்மளை போல பாடுள்ள மனுஷன்தான். இஸ்ரவேல் தேசம் ரட்சிக்கப்படும்படி, அந்த தேசத்தில் வறுமை வரும்படி, மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லி 3.5 ஆண்டு காலம் அவர் கருத்தா ஜெபிச்சதுனால, ஆண்டவரோட ஐக்கியமாக ஜெபம் பண்ணதுனால 3.5 வருஷம் மழை பெய்யலை. இயற்கைக்கு மேலே உங்களுக்கு அதிகாரம் உண்டு. தேவஜனமே, இப்படிப்பட்ட ஆளுகையும் அதிகாரத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்ததா ஆசாரியத்துவத்தின் அபிஷேகம். இந்த ஆசாரியத்துவத்துடைய அபிஷேகம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஆசாரியனுடைய முதல் வேலை தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்கன்னு சொன்னால், ஒரு ஆசாரியன் அப்படின்னு சொன்னால் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக்கணும். 2வது, ஜனங்களை சுத்திகரிப்பு செய்யணும். அவர்களுக்காக பலி செலுத்தி அவர்கள் மேல் வரக்கூடிய பாவம் வராதபடி அவர்களுக்காக மன்றாடணும். 3வது, அந்த ஆசாரியன், என்னாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் கடைசி பகுதிகளில் வாசிங்கன்னா, இந்த ஆசாரியனுடைய வேலை ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம துரோகங்களை தாங்க முடியாத போது, பகைகள் விரோதங்கள் வரும் பொழுது, ஆண்டவருடைய கட்டளையே ஒருவனையும் சபிக்காதீங்க, ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி ஒருவனையும் சபிக்காதீங்க. தேவஜனமே, நீங்கள் ஆசாரிய அழைப்பு இருக்கிறதுனால முதல்ல உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். 2வது, ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கணும். பாவ மன்னிப்புக்கு ஏதுவா அந்த ஜனங்களை ரட்சிப்புக்கு ஏதுவா வழி நடத்தணும். 3வது காரியம் நாம் பார்த்தோம், நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. இந்த அழைப்பை தான் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி அநேகர் நினைக்கிறாங்க, ஊழிய அழைப்பு எனக்கு இருக்குதா, நான் போய் ஊழியம் செய்யணுமா, கர்த்தர் நேரடியாக வந்து பேசுனா நான் ஊழியம் செய்கிறேன், அல்லது யாராவது ஒரு தீர்க்கதரிசிகள் மூலமாக எனக்கு பிரதேட்சியமாக வரணும், அப்போ தான் நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி இல்லை. புதிய ஏற்பாட்டு அவருடைய விசுவாசிகள் எல்லாருக்கும் தேவன் ஊழிய அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஊழியம் செய்யாமல் நம்ம பரலோகம் போக முடியாது. ஆண்டவர் கேட்பார், உனக்காக நான் மறிச்சனே, எனக்காக நீ என்ன செய்த? ஒரு நொடிக்கு ஒரு ஆத்துமா, ஒரு சரீரம் மறிக்குது. விபத்துனாலேயோ தற்கொலைனாலேயோ வியாதினாலேயோ சாகுறாங்க. ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அந்த ஆத்துமா நரகத்துக்கு தான் போகும். அப்படிப்பட்டவர்களை குறித்த தேவன் பாரத்தை நம்ம கையில் கேட்பார். அந்த இரத்த பழியை தேவன் நம்மக்கிட்ட கேட்பார். அதனால் ஆண்டவர் எங்கிட்ட வந்து பேசணும், யாரோ ஒரு தீர்க்கதரிசி வந்து எங்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பொதுவாக ஒரு தகப்பனுடைய வயல் விளைஞ்சு அறுவடைக்காக காத்திருக்கு. அப்போ மகன் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட சொல்லணும், அப்போ தான் நான் அறுக்க போவேன்னு சொன்னால் அது துன்மார்க்கமான மகன். அதுவே அறுப்பு ஆயத்தமாக இருக்குது, அறுவடை செய்ய வேண்டிய நாள் வந்துருச்சு, என் தகப்பனுடைய நிலம், நான் போய் அறுவடை செய்வேன்னு சொல்லி கேட்காமையே போகிற மகன் தான் சரியான மகன். இன்றைக்கி உங்களை நோக்கி ஆண்டவர் பேசணும்னு சொல்லி காத்திருக்கீங்களா? இல்லை. புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம எல்லார் மேலேயும் இந்த ராஜரீக அபிஷேகமும் ஆசாரிய அழைப்பும் இருக்கிறதுனால இன்றைக்கே ஜெபம் பண்ணுங்க. ஆளுகையை கையில் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேசத்தை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனையோ பேர் இந்த ஊழியம் எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி காத்திருந்தாங்க, தவம் பண்ணாங்க, உபவாசம் பண்ணாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு கிருபை புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக எங்களுக்கு உங்கள் ரத்தத்தினால கிடைச்சிதேப்பா. உங்கள் ரத்தத்தினால எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக அழைச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு அது தெரியாமல் ராஜரீக அழைப்பும் ஆசாரிய அழைப்பும் எங்கள் மேலே இருக்கிறத தெரியாமல் நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம், அலைந்து கொண்டு இருக்கிறோம். தகப்பனே, ஜபத்தில் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்குறீங்க. இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம், எங்களை நாங்கள் ஆளுகை செய்யணும், எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யணும், எங்கள் பட்டணங்கள் மேலே அதிகாரம் உண்டு, வியாதிகள் மேலே, பிசாசுகள் மேலே, இயற்கைக்கு மேலே அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அந்த அதிகாரத்தை பிள்ளைகள் பெற்றிருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறதே எவ்வளோ பாவம் சுவாமி. அறிந்த வண்ணமாக இன்றைக்கி நாங்கள் தகப்பனே அதிகாரத்தோடு ஜெபிக்கவும்
தகப்பனே ஆத்தும பாரத்தோட ஊழியம் செய்யவும் தேவன் தாமே கிருபை தாங்கப்பா. பார்க்குற ஜனங்கள் ஒவ்வொருவரும் காலத்தை தாமதம் செய்யாதபடி ஜெபிக்கவும் ஊழியம் செய்யவும் ஆளுகை செய்யவும் தகப்பன் தாமே பயன்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. அந்த அழைப்பை தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். God bless you.